மாறிப்போச்சு. அமைதியாக உட்கார முடியாதா? அப்போ நின்றுக்கா, அங்கே தள்ளி நின்றுக்கா, அங்கே தள்ளி நின்றுக்கா. இன்னொரு தடவை கும்பிட்டு வா, மகிழ்ச்சியாக கும்பிட்டு வா. வரலாம். உன் வயலை போய் பார்த்தேன். அந்த பத்திரத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ஒரு நம்பர் மாறி இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பதில் வந்திருக்கு. உண்மையா? அந்த பதிலில் தான் இதை விற்க முடியாமல் இன்னொருத்தர் தடை இருக்குது. அதனால் அதை நீக்கி உனக்கு விற்று தந்தால் போதும்ல. போய்ட்டு வா, கடனை தீர்த்து தரேன். போய்ட்டு வா. வரலாம். விழுந்துடக்கூடாது. காப்பாற்றி தரேன், ஒரு மாதத்தில் விற்று தரேன். தைரியமாக இருந்தா. அப்படி கருப்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, சிவகங்கை போய் உட்காருங்க. ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி. அங்கே நில்லுங்க, உங்களை என்னென்னு கேட்டுக்கிடுவோம். அமைதி. வாங்க முதல்ல அமைதி இருங்க. அமைதி. ராம்நாட்டு பகுதி வாங்க. ராம்நாடு. என் பிள்ளைக்கு தொழிலும் வாழ்வும் அமைச்சு தரணும் கேட்டு வந்தவங்க யாரெல்லாம் வந்திய? அவர் எங்க வீட்டுக்காரர? வாங்க, நேரம் கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையில் ஒருவருக்கு கொஞ்சம் நேரங்கள் கிரகங்கள் சரி கிடையாது. அந்த மனநிலை என்ன விஷயம்? அப்படியா? கால் வந்துட்டு வாப்பா. எப்பா நீங்கள் எங்கேயும் கடாய் வெட்ட வேண்டியது இருக்கா? ஆ, ஏன் அதை வெட்டலை? அந்த போது நிற்க அந்த சாமி. எந்த சாமி கொட்டணும்? அந்த கடாய் வந்து நிற்கி. எனக்கு அந்த குறையை தீர்க்காமல் அவங்களுக்கு சொல்லாதடா அப்படின்னு சொல்லுதார். என்ன செய்கிறது? எப்போ கொடுப்பீங்க? 8 நாள் செஞ்சுருவியா? மாற மாட்டியா? கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுக்கணுமா? தொழிலையும் அமைச்சு தரேன், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். ஆவணி மாதத்துக்குள்ளே நடந்துடும். மூளை கடாயை வெளியிட்டு மீண்டும் வந்து என்னைய பாருங்கள். வாப்பா, காப்பாற்றி தரேன். சாப்பிட்டு போங்க. அதே ராம்நாட்டு பகுதி எல்லை. என்னுடைய தொழில் சம்பந்தமாக தடையும் குழப்பமும் இருக்குது, அதை சரிவாக்கி தரணும்னு கேட்டுருந்தோங்க. என்ன தொழில் நடத்துகிறீங்க? கால் வந்துட்டு வாங்க. வீசுது. அம்மா என்ன வீசாது? உட்காரமா, வர முடியாதா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. ஓகே, வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வன வைவன தகடு எதுவும் இருக்கா சாமி அப்படின்னு கேட்டேன். அப்படி நடந்தது உண்மை. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்துடுறேன். அதனால் இப்போ உனக்கு வியாபாரத்துலேயும் தடை, இடமாற்றம் செய்ய வேண்டிய இருக்குங்கிற ஒரு மனக்குழப்பம், சரக்கு போட்ட சரக்கை விற்று விலையாக்க முடியாத வேதனை, இதெல்லாம் நடக்கு. ஓயாமல் ஒருத்தன் திருதுன்னு உங்களை நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே போகிறான். சரானா? அவனுடைய பார்வையிலையும் அவன் செயல்லையும் உங்களுக்கு தடை நடந்திருக்கு. அவன் பார்வையை மாற்றித்தாரேன், உன் தொழிலை வளமாக்கித்தாரேன். கால் வந்துட்டுவான்.
இப்படி பார்க்கலாம். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு? வாங்க, இந்த பக்கத்தில் வா, பார்க்குறேன். இந்த செய்வனையை நீக்கித்தாரேன், காலை காட்டுமா? சரி, அடுத்து வருகிற பொழுது இந்த வீக்கத்தை குறைச்சிருவோம். என்ன, இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி பொடி சரியாக போயிடுவேன். அடுத்த இப்போ உத்தரவு சாப்பிட்டாரு இல்லை, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு சாப்பிட்டு போங்க, அரைவரையாக போயிடக்கூடாதுப்பா. கல்யாணம் பற்றி காட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வா. வேற்காடு வீட்டிருப்பாள் வேல்முருகன் அன்னை அவள். மாரியம்மா வரவங்க கூட எங்கே இருக்கா? வீட்டுக்குள்ளே இருக்காளா? நல்லா கும்பிடுவியா அவளை? அப்படியே, அதான் உன் முன்னால் வந்து நிற்கிறான், வேப்பரையெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கான். கால் வந்துட்டு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கல்யாணம் நடக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நடந்து இடைத்தடைகள் ஏற்பட்டு ஊருக்குள்ள கொஞ்சம் தலகாட்ட முடியாத கேவலமும் மனவேதனையும் அடைந்து விட்டீர்கள். இதற்கு ஓம் பக்கத்தில் குறை இருக்குமோன்னு சில பேர்களுடைய பேச்சு. வந்தவங்க சரீரன்ட்டு போயிட்டாங்களே, அப்படி என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஓம் வேதனை. இதுக்கு மனிதர்கள் காரணம், கிரகங்களும் காரணம். உற்றார் உறவினர் என்று வைத்திருக்க வேண்டாம், எல்லாருமே உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள். புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். கால் வந்துட்டு வா. இருக்குதா? குடிச்சிருக்க. அதனால் இப்போ இந்த கல்யாண விஷயத்தை நடத்தி ஜெயிச்சு தாரேன். என்ன, சில பணங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டியிருக்கு, அதையும் வர வச்சு தாரேன். என்ன, இன்னொரு இடம் ஒன்று செட் பண்ணி, இங்கே இடம் நல்லதா வேறு எட்டின இடத்துல பார்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை இருக்குது. கொஞ்சம் சொந்தக்காரங்கள்ட்ட அகன்று இருந்தால் நமக்கு சந்தோஷந்தாண்டா. வேறு இடத்துல வீடை கட்டி வளமாக வாழ வச்சுருவோம். 2 ஆம்பளை பையன் பிறப்பான், சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி. அசத்துடா தம்பி, நல்லாரு. இந்தா மகளே, ஒரு கேள்வி கேட்டுக்கா. கொண்டு வந்து சேர்க்குறேன், போ, நல்லா இருப்பேன். போய்ட்டு வந்துடும், சாப்பிடாம போகக்கூடாடா. நல்ல பிள்ளை. சொத்து பத்திரம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? எங்கள் பத்திரம் எங்கே இருக்குது? பத்திரம் சரி, அது யார்? சத்தம் போடாத ஏக்கா, அது யார்? யாருடா அந்த மகன்? வாடாங்க, கால் வந்துட்டு வா. உட்காருமா, நீ நின்னா எப்படி? பக்கத்தில் வாங்கப்பா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது யாரு? சரி, உனக்கு சொத்து விஷயம் என்ன விஷயம்? கால் வந்துட்டு நீ அங்கே நில்லு. ஏற்கனவே ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு மறுத்த இடத்த தான் நீ முடிச்சிருக்க. இப்போ அந்த இடத்துக்குரியவரை வந்து உனக்கு வசப்படுத்தி விரைவில் வெற்றியாக்கி தந்தால் போதுமா? இன்னும் 1.5 மாதம் அவர் எழுப்பார். புரியுதா உனக்கு? அதை ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? ஒரு பிரச்சனையும் வராது. வீட்டை கட்டி என் பேரை போட்டு வாழ்ந்துக்கான். நல்லா இரு மகனே, 1 வருஷத்துக்குள்ளே வீடு வெற்றி ஆயிரும். சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என்னுடைய சொத்தை ஒருத்தருக்கு அடமானமாக எழுதி கொடுத்தேன். அது யாருப்பா அடமானமாக வச்சுருக்காங்களாம்ல? யார்? சொத்து யாரோ அடமானமாக பேங்கில் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அடமானமாக இருக்கிறத திருப்பணும்னு சொல்லி கேட்குறாங்க.
சொல்லியா என்னது என்ன அடமானம்? கால் வந்துட்டு உட்காருப்பா. நீ வந்து உட்கார்ந்தோன்னே ரத்த குறைகளாக காட்டுத, என்னப்பா காரணம்? கால் வந்துட்டு வா. நீ நடத்துகிற தொழில் ஓராண்டு காலமாக உனக்கு வருமானம் தராமல் வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி உன்னுடைய குடும்ப தெய்வம் வீட்டை விட்டு வெளியேறிடுது. இப்போ அதனுடைய நிலைகள் வந்து உனக்கு நிலைப்பாடாக இல்லை. இந்த அடமானம் வச்சதை தீர்க்க இன்னும் 1.25 ஆண்டுகள் இருக்குது. அதுக்குள்ளே உனக்கு வெற்றியாக்கி தரேன். உங்களுடைய தெய்வத்துக்கு உயிர் பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் உண்டா? அப்படி பலி ஒன்று கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதெல்லாம் எப்படி செஞ்சு முடிச்சுக்கா. வேறு என்ன வேணும் உனக்கு? நீ கடாய் வெட்டுவியா? அதான் ரத்தமாக கொண்டு வந்து காட்டுச்சு. எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. உனக்கு வேறு என்ன வேணும்? கண்ண மூடு. மனதை ஒருநிலைப்படுத்தி என்னையை மட்டும் என்ன பார்ப்போம். இந்தா கடன்படாமல் காப்பாற்றுறேன். உன் பணத்தெல்லாம் வீடு வந்து சேர்க்குறேன். வெற்றி உண்டு, ஜெயிச்சுக்கா. இன்னும் 3 முறை என்னை நீ பார்க்க வரணும். கர்மசாமிக்கு யாருக்கு கேட்டு பார்க்குறேன். உடல் கைகால் வலி சம்பந்தமாக மன உபாதை யாருக்குப்பா? என்னக்கா கால் விட்டு வா. கேட்ட வரம் தரவே ஓடி வரும். என்ன நீங்கள் வந்தோடனே விநாயகர் வராரா? பிள்ளையார் எங்கே இருக்கார்? பக்கத்தில் இருக்காரா? வாங்க. என்ன வேணும் இப்போ? இங்கே தள்ளிடுங்க. கண்ணை முடிக்க சாமி. என்ன அந்த வழக்கில் வெற்றியாக 2.25 ஆண்டுகள் ஆகும். ஆனால் உன் பக்கம் சாதகமாக வெற்றியாக்கி தந்துடுறேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்வனை வச்சு உடம்பு கெட்டுருக்குன்னு நீங்கள்லாம் கற்பனை பண்ணுவீங்க. அப்படி நடக்கலை. இது இயற்கையாலான பாதிப்பு. இந்த வலியை தீர்த்து நேர்மையாக நடக்க வச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. வரலாம். 9 மாதங்களில் உன்னுடைய வீடு பூரணமாகும். வீடு பூரணமாகும். விளக்கத்தை கூப்பிடு வந்துடுதேன். வெற்றி உண்டு. பக்கத்தில் வா. இந்தா மகளே, நல்லா இருக்கு. திருப்பூர் எல்லை திருப்பூர்.